கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காண இருப்பது கும்பராசி. கும்பராசி 1/5/2024 காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், மேசத்துக்கு 11ஆம் இடம். பொதுவாக கும்பராசி துன்பம், துயரம், துரோகம், தோல்வி, துன்பம், துயரம், துரோகம், தோல்வி, அவமானம் இவற்றை சந்திக்காத மனிதனுடைய வாழ்க்கை முழுமை அடைவதில்லை. மேற்கொண்ட சம்பவங்கள் எல்லாம் சந்திக்காத ஒரு மனிதனுடைய முழுமையை அடைவதில்லை அவனுடைய வாழ்க்கையில். அப்படிப்பட்ட அனுகூலம், அனுகிரகம் அத்தனையும் வரலாற்றை எடுத்து கூறக்கூடிய சொந்த பந்தங்கள்லேருந்து, உறவுகள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து எல்லாற்றையும் நிதர்சனமாக விட்டு வைக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தாக்கம் பார்த்தீங்களா? இத்தனைக்கும் சொந்தக்காரர் சனீஸ்வரர். அனுக்கிரகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வருடைய சொந்த வீடு கும்பராசி. ஆனால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன எல்லாத்தையும் இழக்கக்கூடிய வைக்கிற அளவுக்கு வச்சுருக்கார். அந்த அளவுக்கு வருது, எனக்கு கால்ஸ் வருது. அப்போ நம்ம எப்படி செயல்படுத்தணும்? அப்போ இந்த நேயர்களுக்கு நம்ம என்ன தைரியத்தை கொடுக்கணும்? அப்போ இந்த நேயர்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சுவாமிக்கு இருந்து கொண்டே இருந்தது. இதுவரை கடந்த காலங்கள் சொல்லனா துயரங்கள் பட்ட காலே படும், கெட்ட கொடியே கெடும் என்பதற்கு இணங்க விரய சனீஸ்வரர், ஜென்ம சனீஸ்வரர், வயதுக்கேற்ற விரய சனீஸ்வரர், ஜென்ம சனீஸ்வரர், பாதச்சனி, அடுத்து வரக்கூடிய எல்லா வகையிலையும் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவர் தான் சனீஸ்வரர். குழந்தைக்கு படிப்பவர் இல்லையா, மரியாதை ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க. திருமணம் ஆகாமல், கும்பராசிக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 42 பேர் எண்ணிட்டு இருக்காங்க. இந்த 42 பேர்த்தில் என்ன பியூட்டின்னா, ஒரே குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் டாக்டராக இருக்கார், 40 வயசு கல்யாணம் ஆகலை. தம்பி என்ஜினியராக இருக்கார், 38 வயசு கல்யாணம் ஆகலை. மறுபடியும் தங்கச்சி டாக்டராக இருக்கிறா, கல்யாணம் ஆகலை. ஒரே கும்பராசி. அது என்ன வினோதம்? அதில் விதி இல்லை சதியா விதியாங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு இறைவன் நமக்கு அதை கொடுத்துருக்குறான் அந்த கும்பராசி நேயர்களுக்கு. இத்தனைக்கும் சனீஸ்வருடைய சொந்த வீடு. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? பூர்வ புண்ணியம். நம்ம செய்யக்கூடிய வினை, நம்ம செய்யக்கூடிய கர்ம பலன், நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியம் தான் இதுக்கு காரணம். அதற்காகத்தான் நல்லதே செய்ய வேண்டாம், கெட்டது செய்யாமல் இருந்தால் போதும். நம்ம யாருக்கும் உதவி பண்ண வேண்டாம், உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே கும்பராசி நேயர்கள் வயது, தங்கள் ஜனன ஜாதகத்தை தயவு செய்து ஆய்வு செய்து மிக கவனமாக இருப்பது அவசியம். தங்களது ராசிக்கு இதுவரை குரு 3ஆம் இடத்திலிருந்து, தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது 4இல் குரு. 4 மதிப்பு, 4 மரியாதை, 4 வணக்கம், 4 வாழ்த்து, 4 வண்டி வாகனம், கற்பு, பெருமை, சிறப்பு. அப்போ 2க்கும் 11க்குரியவர் 4 இருக்காருன்னா தன லாபம். அதான் கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, ஒரு ஜனன ஜாதகத்தில் கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி, மற்ற 11 ராசியை விட கும்ப ராசி கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க. 7ங்கிறது ஒரு ஆப்ஷன், அதை விட்டுருங்க. ஆனால் கும்ப லக்கணம், கும்பராசி ராசி காலபுருஷனுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடியது, தன லாபாதிபதியை கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு கும்பராசிக்கு உண்டு. அப்போ 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை கன்னியை பார்க்குறார். 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறார். 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ முதல்ல 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. 8ங்கிறது வம்பு, வழக்கு, விபத்து, ஆபத்து. ஏற்கனவே 7.5 சனி, ஏற்கனவே விரயமாக இருந்தது. அதுக்கடுத்த 2.5 வருஷம் விரயச்சனி, அதுக்கடுத்த 2 வருஷம் இப்போ ஜென்மச்சனி.
அப்போ ஜென்மச்சனிலாம் இருக்கும் பொழுது விபத்துக்கள் ஆபத்துக்கள் சர்வசாதாரணமாக வரும். அது இப்போ சொல்ல வேண்டியதில்லை. இந்த சமுதாயத்தில், இந்த ஜனனத்தில், இந்த கலியுகத்தில் ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட இடம் 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கும்போது சற்று ஆறுதலை அளிக்கும். நமக்கு சற்று ஆறுதலை அளிக்கும். 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை மனைவி மூலம் சாப்பாடு, மனைவி மூலம் தொழில், மனைவி மூலம் பணம், மனைவி மூலம் வருமானம், மனைவி மூலம் ப்ராப்பர்ட்டி, மனைவி மூலம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 12ங்கிறது அயன சயன போகம். அதில் உள்ள சிக்கல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த 8ஆம் இடத்தை தவிர 12ஆம் இடத்தை பார்ப்பதில் ஒரு மிகப்பெரிய பலன். என்ன பாக்கியாதிபதியாக பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பாக்கியாதிபதி இருந்து பார்க்கறதுனால மிக ஒரு அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடியவருக்கு கும்பராசி நேயர்களுக்கு. ராசிநாதன் அவருடைய வீட்டிலே இருக்கார். வக்கர காலத்தில் வக்கரம் அடைப்பார். அந்த நேரத்தில் நம்ம ராசி சனீஸ்வருடைய வக்கர காலத்தை பின்னாடி நம்ம பார்ப்போம். அது வரையில் கும்பராசி அவர் வீட்டில் அதிபதியாக இருக்கிறதுனால 3ஆம் இடத்தை மேசத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை சிம்மத்தை பார்க்குறாரு. அப்போ தான் கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனி. இந்த வயசில் 32 வயசுக்கு உள்ளவங்களுக்கு 7.5 சனி, 32 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பொங்கு சனியாக மாறும். அப்போது ஜனன ஜாதகத்தை வயசை எடுத்துக்கங்க. முயற்சி வெற்றிஸ்தான பவனி வந்தார். இப்போது தங்கள் ராசிக்கு 4வது இடம் சுகஸ்தானம், மரியாதை, வண்டி வாகனம், தாயார் ஆஸ்பத்திரி செலவாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் சாமி, கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ இனிமேல் 4ஆம் பாவக தன்மையை பொறுத்து 4வது இடத்தில் குரு இருப்பதனால் சனீஸ்வருடைய தாக்கத்தையும் வீரியத்தையும் தங்களது தசாபுத்திக்கு ஏற்ப நடத்துகிறார். வருடம் முழுவதும் தங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று தங்களை கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பார். ராசிக்கு 2ல் ராகு செவ்வாய் மிக கடுமையான சார்க்க அதுங்களா. இப்போ இல்லை, 3ஆம் பாவகத்தில் இருக்கும்போதும் மோசமான அந்த இயற்கை சீற்றங்கள். அதே போல் இந்த 2024லையும் என்னைக்கு செவ்வாய் ராகு சேர்க்க வருதோ அப்போ இயற்கை சீற்றங்கள் மிக அதிகமாக வரும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆக ரொம்ப கடுமையாக இருக்கும். சிறைச்சாலை, இல்லீகல் ப்ராப்ளங்கள், லாட்ரி, மொபைலு, கச்சா பொருட்கள், விளையாட்டுத்துறை போன்றவர்களுக்கு மேற்படும் வியாபாரத்திற்கு திசை மேற்கு, அதாவது திசை வியாபாரத்திற்கு மேலும் மெருகூட்டும். மேற்கு திசை கும்பராசிக்கு மேற்கு திசையில் எல்லாவரும் வச்சுட்டோம் சாமி, வரல. மேற்கு திசைக்கு உங்கள் ஒரு தரம் மட்டும் பாருங்கள். மேற்கு திசையை வியாபாரத்திற்கு மேலும் மெருகூட்டும். ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகம், உங்கள் ராசிக்கு அபார பலம், உங்கள் ராசிக்கு வசந்தம் வீசக்கூடியது மேற்கு திசை, யோக பல திசை. அதை மறந்துடாதீங்க மிக கவனமாக. தயவு செய்து புதிதாக தொழிலோ, புதிதாக வியாபாரமோ, புதிதாக ஹோட்டல், புதியதாக எந்த நிறுவனமும் ஆரம்பிக்காதீங்க. கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு எதையும் ஆரம்பிக்காமல் இருப்பது மிக நல்லது. அடுத்தது வக்ரம். அடுத்தது நமக்கு வக்ரம் வந்துட்டார். கும்பராசிக்கு எப்படி வக்ரம் வர்றாரு? கண்டிப்பாக கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன். குருவு சனி பகை கிரகம் அல்ல, சமக்கிரகம். அப்போ சமக்கிரகமாக இருப்பதனால் நிச்சயமாக அந்த தாக்கங்களை கொடுக்க மாட்டார். வக்கரமாகும்போது குரு சனீஸ்வரனுக்கு கும்பராசிக்கு கொடுக்க மாட்டார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ எந்த வகையில் கவனமாக இருக்கணும்? போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7.5 ஒரு வயசுக்கு 7.5 நடக்குது, ஜென்மச்சனியாக இருக்குது. இன்னொரு வயசுக்கு விரையச்சனியாக இருக்குது, இன்னொரு வயசுக்கு பாதச்சனியாக இருக்கும். ஆக கவனமாக இருப்பது அவசியம். போக்குவரத்தில் பகலில் தான் போகணும், கண் விழித்து இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைகிட்ட சைக்கிளை கூட ஒழுங்கு ஓட்டும்போது நம்ம கூட இருக்கணும். சைக்கிள் தான் ஓட்டு நடந்துட்டோம்னா அது சரி வராது. அப்படிப்பட்ட வக்கர காலத்தில் கண்டிப்பாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதல் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா மிதுன ராசியோ, கன்னி ராசியோ, ரிஷப ராசியோ, துலாம் ராசியோ வக்கரமாகும்போது மிக நல்ல பலனை கொடுக்கும். மேசராசி, கடகராசிக்கு அசுப பலன் கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா அந்த ரிலேட்டடாக இருக்கும்போது அதுக்கு அசுப பலன் வந்து சேரும். ஆனால் இந்த மகரத்துக்கு கும்பத்துக்கு கொஞ்சம் சற்று ஆறுதல்.
அதாவது எப்படி எல்லாம் இல்லை, அவனால் எனக்கு உதவி இல்லாட்டி உபத்திரம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரூல்டில் வரக்கூடியதான் மகர கும்பத்துக்கு. அப்போ வக்கர நிலை அவங்களுக்கு பாதிப்பு மிக குறைவு. அப்போ 1/5/2024 நிச்சயமாக ஒரு சுப பலனை கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும். அதுக்கடுத்து 1/6 சிக்கனத்தை நல்லா கடைப்பிடிச்சுக்கோங்க. ஜூலையில் போக்குவரத்து மிக கவனம், தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆகஸ்ட் ராசிநாதன் வக்கரம் அடைந்ததால் எல்லா வகையிலும் கவனமாக இருப்பது. ராசிநாதன் சனீஸ்வரர் 1/8 ஜூன் மாதமே வக்கரம் வர்றாரு. அப்போ ராசிநாதன் வக்கரம் ஆகும்போது, ராசிநாதன் யார்? கும்பராசிக்கு ராசிநாதன் சனீஸ்வரர். அப்போ 1/8 வக்கரம் ஆகும்போது ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். அப்போ கவனம்னா எந்த கவனத்தில் இருக்கணும்? சனீஸ்வருடைய தாக்கம் யாருக்கு அதிகமாக போகாது, யாரை கும்பிட்டா போகாது? பிள்ளையாரை கும்பிடுங்க, காலபைரவரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. இப்படிலாம் கும்பிடும்போது அந்த தாக்கங்கள் குறையும். அடுத்து அக்டோபர் மாதம் குரு வக்கர ஆரம்பம். அப்போ குரு குழந்தைகளின் படிப்பு தடைகள் பணிகள் நீக்கி சுபிட்சம் உண்டாகும், நிச்சயமாக சுபிட்சம் உண்டாகும். நவம்பர் தங்கள் ராசிக்கு சூரியன் கேது புதன். அப்போ நண்பர்கள், கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஷிப், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் டிசம்பர் ராசிக்கு 4க்கு 9க்குரிய யோகாதிபதி 10ல் இருப்பது தொழில் சிறப்பு. அப்பா, உங்கள் ராசிக்கு 4க்கு 9 சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் எங்கே இருக்காங்க? ப்ரொஃபஷனில் இருக்காங்க, ஜாப்பில் இருக்காங்க, கர்மாதிபதியாக இருக்காங்க. அதுக்காக சிறப்பாக இருப்பீங்க. அடுத்த ஆங்கில 1/1/2025 ஆங்கிலம் புத்தாண்டு. நவக்கிரகங்களும் நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஆசிகள் வழங்கும். நிச்சயமாக வக்கர நிவர்த்தி பிப்ரவரி. மாசி மகா சிவராத்திரி. குருவும் சனீஸ்வரனும் நிச்சயமாக நல்ல சுபிட்சத்தை கொடுப்பார். மார்ச் சுக்கிரன் சனி சேர்க்கை. இம்மாதம் மிகப்பெரிய சுப பலன் கும்பராசிக்கு. 7.5 ஒரு பக்கம் இருந்தாலும் பலன்களை கொடுப்பதில் அவர்கள் மறுப்பதில்லை. அந்த பாவகத்தன்மைக்கு ஏற்ப பலனை கொடுத்து ஆக வேண்டும், சுக்கிரனும் சனியும். அடுத்து ஏப்ரல் சுக்கிரன் உச்சம், ராசிக்கு 2ல் உச்சம். அதாவது சுக்கிரன் உங்கள் ராசிக்கே உச்சமாக இருக்கார். எப்படி உச்சமாக இருக்கார் பாருங்கள். அப்போ ராசிக்கு 4க்கு 9க்குரிய உச்சமாக இருக்கும்போது நல்ல சுபிட்சத்தை கொடுப்பார். அடுத்தது பிரார்த்தனை. பிரார்த்தனை பரிகாரம். கணபதியையும் மகா கணபதியையும் முனீஸ்வரரையும் வழிபட வேண்டும். ஆஞ்சநேயர் அகோரமூர்த்தி, தயவு செய்து அகோரமூர்த்தி, திருவெண்காட்டு அகோரமூர்த்தி. அடுத்தது ஊத்துக்கோட்டை அருகில் வரக்கூடிய ஒரு காலபைரவர், சந்தான காலபைரவர். அடுத்து செங்குன்றம் பக்கத்தில் ஞாயிறு கிராமங்கிறதுல ஒரு பெரிய சிவனுடைய பரிகார ஸ்தலம். ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு ஹை எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க, விசி வைஸ் சான்சலரு, சுப்ரீம் கோர்ட்டு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் பரிகாரம் தேடக்கூடிய இடம் அந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் பரிகார ஸ்தலம் ஞாயிறு கிராமம். காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு 2 மணி வரைக்கும் கோயில் மிக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பரிகாரம் நடந்து கொண்டிருக்குது, வெற்றியும் அடைந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இடம் கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த 1/5/2024 குரு பயிற்சி சற்று ஆறுதலை அளிக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அவங்களுக்கு 38%. கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள். அன்பான கும்பராசி நேயர்களே, படுத்து எடுத்துருச்சு அப்படிம்பாங்கல்ல, அதை கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கும்பராசி தான். அந்த ஜபர்தஸ்துன்னு சொல்லுவாங்க, சனி என்னோடய ராசி அதிபதி, என்ன ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் எவ்வளோ அடி வாங்கினாலும் அழுவாமல் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு வடிவேல் சொன்ன கதையாக எவ்வளோ அடி வாங்கினாலும் அதை தாங்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், ஒரு பாராட்டு சொல்லுங்க. ஏன்னா 7.5 சனி உங்களை மிக மோசமாக படுத்தியிருக்கும். உங்கள் கிரக நிலையை சொன்னால் மயக்கம் வரும். ஜென்மத்தில் சனி, 2ல் ராகு, 8ஆம் அதிபதி 2க்கு, 8ல் போய் கேது, 3ஆம் இடத்துல போய் குரு. அப்போ எந்த கிரகம் தாங்க உங்களுக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக 1 வருஷமாக சாதகமாக இருந்திருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த கிரகமும் சாதகம் இல்லை. எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஏங்க 4ஆம் இடமும் குரு இப்போ சரி இருக்கிறதுக்கு சரியில்லாத இடமா இருக்க. என்னங்க தீது இல்லாத ஒரு நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் இருக்க.
அந்த 4ல் குரு இருந்தால் என்ன செய்ய போகுது? 3ல் இருந்ததை விட ஒரு பெரிய கொடுமையை செஞ்சிடாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு 500 கஷ்டப்பட்டு இன்றைக்கி சம்பாரித்து வேலைக்கு போய் ஒரு வேலையை பார்த்து ஒரு 500 600 சம்பாரிச்சிட்டு வரீங்க. வரும்பொழுது ஒரு 100 உங்கள் பர்ஸ்லேருந்து கீழே விழுந்துருதுன்னு வைங்க. ஒரு எவ்வளோ பெரிய வருத்தத்தை தரக்கூடிய செய்தி. அதெல்லாம் குரு 3ல் இருந்து கொடுத்துருப்பாரு. காசு இருந்திருக்காது, ஆசைப்பட்டிருப்பீங்க, ஒரு வேலையில் முதலீடு செஞ்சுருப்பீங்க, தொழிலில் முதலீடு செஞ்சுருப்பீங்க, முதலீடு ரிட்டர்ன் ஆகிருக்காது, விரயமாக இருக்கும். 500 சம்பாரித்தா 100 விரயமாக இருக்க காலமாக இருக்கும். வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருந்திருப்பீங்க. அதே சமயத்தில் ஒரு 10,000 உங்களுக்கு மாத சம்பளம் வருதுன்னு வைங்க. கோயிலுக்கு போகும்போது நீங்கள் ஒரு சந்தோஷமாக 100 கோயிலுக்கு ஒரு மாலை வாங்கி கொடுப்பீங்க. சாப்பாடு இல்லைன்னு கேட்குற ஒரு ஏழைக்கு ஒரு 100 சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. இதுவும் விரயம்தான், அதுவும் விரயம்தான். இது நீங்கள் மனது வைத்து சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய விரயம், சுப விரயம். ஆக 4ல் இருக்க குரு இந்த சுப விரயத்தை தான் உங்களுக்கு செய்வார். 4ல் இருக்க குரு உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள், அவமானங்கள் இவற்றை தீர்க்க போகிறார். 10ஆம் இடம் தொழிலில் இருக்க பிரச்சனையை தீர்க்க போகிறாரு. 12ஆம் இடம் விரயத்தையே சுப விரயமாக மாற்றப் போகிறார். இதெல்லாம் நடக்க போகுது. 8ல் உள்ள கேதுவை பார்த்து 5ல் இருக்க அதாவது 8ல் கேது இருக்கார். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக குரு வந்து அவரை பார்த்து 8ஆம் இடத்தை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போகுது. இது ஒரு கேள யோகம்னு சொல்லக்கூடிய குரு கேது இணைவிற்கான ஒரு யோகத்தை குறிக்க போகுது. அதனால் திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுது, விரயம்லாம் விலக போகுது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயம் வந்தாலும் சுப விரயமாக இருக்கும். கடந்த காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கலாம், ஒரு வீடு கட்டியிருக்கலாம், இருந்தாலும் ஒரு திருப்தி இருந்திருக்காது, பொருளாதார நிறைவு இருந்திருக்காது. இப்போது அது நடக்க போகுது. வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், வெளியூரில் சொத்து வாங்கலாம். இப்போ 2ஆம் இடத்துல இருக்க ராகு 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். இருந்தாலும் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு மேற்கொள்ளுங்கள். வயதான தாயார் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்த் செக்கப் பண்ணிங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள். சுப காரியம் முடிவாக போகுது. வாழ்க்கை துணையோட ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை பேசி முடிப்பீங்க. உயர் கல்வி ஏற்பட போகுது. உயர் கல்விக்காகவும் வேலை நிமித்தமாகவும் வெளியூர் செல்ல போகிறீங்க. கொஞ்சம் வேலையில் இருக்கவங்க கடின உழைப்பை காட்டத்தான் வேணும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பாடுபட்டால் தான் பலன் கிடைக்கும். பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் நாசம்ங்கிறது போல் அப்பப்போ போய் ஏதாவது பயிரில் பூச்சி பாதிப்பு இருக்கா என்னென்னு பார்த்துங்க. சினிஃபீல்டில் இருக்கவங்க தங்கள் வாய்ப்புக்கு தங்களை நிலைநிறுத்தி கொள்ள போராட வேண்டிய காலமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ஆடி மாதத்தில் ஒரு நல்ல செய்தி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் கணவனும் மனைவியும் கூடி பேசி ஈகோவை விட்டு அதை பாருங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேலைக்கு எவனோ ஒருத்தன் பேர் வாங்கிட்டு போயிடுவான். கெட்டது நடந்தால் அவங்க தலையில் வச்சுருவாங்க. நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருப்பீங்க, ஆனால் அவங்க பேரை அடிச்சுட்டு அவன் பேரை கொடுத்து டைட்டிலில் அவன் பேர் ஓடிட்டுருக்கான். அந்த நிலைமையாயிடும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சித்தர்கள் ஜீவசமாதியில் வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு இழுப்பெண்ணெய் வாங்கி கொடுங்க. மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.